Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. ரொம்ப நாள் கழிச்சு again இன்னொரு லாங் வீடியோ. இந்த வீடியோவில் என்னோட டேடியோட 60th பர்த்டே எப்படி போச்சு அண்ட் ஒரு சில கோயிலுக்குலாம் போயிருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் போயிருந்தோம் அண்ட் ஒரு சில கேஜெட்ஸ்லாம் என்னோட வீடியோஸ்க்காக வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு. ஸோ டேடியோட பர்த்டேக்கு கொஞ்சம் நிறைய பிளான் வச்சுருந்தோம். இது இவரோட 60th பர்த்டேங்கிறதுனால 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணலாம்னு நினச்சோம். பட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான ஒர்க் இருந்ததுனால வர முடியல. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. இந்த பர்த்டேக்கு அவருக்கு ஒரு குட்டி வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அம்மாவுமே ரொம்ப நாள் ஹேண்ட்பேக் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்துருந்தேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஆதின் வந்துட்டு நேற்று அவங்க தாத்தா பாட்டி கூட்டிட்டு போயிட்டு ஒரு கார் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் வந்துட்டு டாய்ஸ்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்துட்டு கம்மியான ரேட்டில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே எந்த கோயிலுக்கு போயிருந்தோம்னா நம்ம குணசீலமில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி டெம்பிளுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு வந்துட்டு திருப்பதியில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர பவர் வந்துட்டு இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே போக முடியலன்னா இங்கே போயிட்டு வந்தாலே போதும். அந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும் போல். கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு கூட அமாவாசை அது கூட சில டேஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல நாளில் தான் போயிருந்தோமா, அதனால சாமி ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்சுது. பட் டைமிங் வந்துட்டு நாங்கள் ஒரு 12 மாதிரி போயிருந்தோம். கரெக்டாக நாங்கள் கோயில் பூட்டுற டைமில் போனதுனால க்ரௌட் இல்லை, அதுலேருந்து தப்பிச்சாச்சு. கோயிலே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு கோயிலுக்கும் ஒரு பவர் இருக்கும். அந்த ஒரு ஸ்பெஷல் நல்லா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கோயிலையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்கலாம், எனக்கு அது தெளிவாக தெரியல. ஸோ உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கமெண்ட் பார்க்குறவங்களுக்கும் அது கொஞ்சம் தெரியும். கோயிலோட 3D இமேஜ் வச்சுருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் சாமிக்கு வந்துட்டு பூ துளசி மாலை கூட கல்கண்டு வாங்கிட்டு போங்க. இந்த கோயில் வந்துட்டு கல்கண்டு கொடுக்குறது தான் விசேஷம் போல். ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதனால் நாங்களும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஆதியனுக்கு வந்துட்டு அவன் தான் இந்த கல்கண்டு ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எல்லாத்துக்கும் அவரே வந்துட்டு செப்பரேட்டாக கொடுத்துட்டு இருந்தாரு. டேடி அங்கே இருக்கிற கொஞ்சம் பேத்துக்கெலாம் வந்துட்டு கொடுத்தாரு. அந்த கோயிலை சுற்றி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ஹார்ஸ் வச்சுருந்தாங்க, மாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸான கோயிலாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. யூஸ்வலாக அந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போயிட்டேன் அந்த ஒரு மாதிரி மஞ்சள் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு பெருசாக சாமி பக்தி கிடையாது. பட் எனக்கு அந்த டிவோஷ்னல் வைப் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பாசிட்டிவான வைப் அதை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அட் எண்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு தான் வந்துட்டு அங்கே எல்லாமே நடக்க போகுது. ஸோ நம்ம எவ்வளோ அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃபு பாசிட்டிவாக இருக்கும்ல. இந்த மாதிரி கோயில் அண்ட் விரதம் இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு டிசிப்ளினாக பார்க்குறேன். அட்லீஸ்ட் காடோட பேர் வச்சாச்சும் அப்பப்போ நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் பார்ப்பேன். நல்லா இருந்துச்சு. டக்குன்னு நாங்கள் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்களுக்கு ஒரு ஹோல் டே இதுக்கே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டோம். அதனால் சரி இன்னொரு கோயிலுக்கு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு கோயிலும் பிளான் பண்ணியிருந்தோம். அது போகிற வழியில் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஆதியனும் ஓரளவுக்கு சமத்து பையனாக இருப்பான். அவன் இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் அது இதுன்னு பார்த்து கொஞ்சம் எங்கேஜிங்காக கொஞ்சம் சமத்து குட்டியாக தான் இருப்பார். ஸோ அவரை பற்றி பெருசாக எங்களுக்கு அன்றைக்கி ப்ராப்ளம் இல்லை. கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு குளம் கூட இருந்துச்சு. பட் தண்ணி தான் இல்லை. பட் வெயிலுக்கு நல்லா வற்றி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப நாளாகவே தண்ணி இல்லையான்னு தெரியல. நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன, போகிற வழி ஃபுல்லாக ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதாக. வரும்போது தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால கிடைக்கடன்னு டேரெக்டாக ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. போகும்போது நம்ம பொறுமையாகவே போகலாம். அதனால் போகிற வழியில் நல்லா வெயிலுக்கு மாங்காய் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் அப்படியே ஒரு ஸ்டாப்பாக இருந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போனோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி ஒரு 1 இயர் ஆச்சு. பட் நான் பெருசாக லாங் ட்ரைவ் அந்த மாதிரிலாம் எதுவும் போனதில்லை. மோஸ்ட்லி ஹஸ்பண்டே வந்துட்டு ட்ரைவ் பண்ணிவிடுவாருங்கிறதுனால. பட் இந்த தடவை நான் குணசீலம் வரைக்கும் நானே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு அந்த ஒரு வைப்பு. ஃபஸ்ட்டு போகும்போது நான் ஒரு 80 அந்த மாதிரியே தான் போனேன். என் டேடி வந்துட்டு நல்லா 100ல் போ, அப்போ தான் கொஞ்சம் உனக்கு பயம் போகும், ரோடு காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா. அப்புறம் ரிட்டன் போகும்போது ஃபுல்லாக 100 தான். இப்போ வந்துட்டு ப்ரோ ஆயாச்சு. நான் மோஸ்ட்லி சென்னையில் நான் நிறைய ஓட்டிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் 100ல் போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அது கண்ட்ரோல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை போயிட்டு வந்து அதுவும் பழகிட்டேன். எனக்கு வந்துட்டு ரோஸ் மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஷாப்பில் போயிட்டு ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கிறான் அப்படின்னு சொன்னாலே நான் ஃபஸ்ட்டு கேட்குறது ரோஸ் மில்க் தான். அதுனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னா ரோஸ் மில்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்துட்டு பெட்டவாத்தலை அங்காள பரமேஸ்வரி அம்மன் டெம்பிளுக்கு போயிருந்தோம். இதில் என்ன தெரியுமா ஸ்பெஷல், எங்களுக்கு இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. இது வந்துட்டு எங்கள் டேடியோட குலதெய்வ கோயில். ஸோ வர வழியில் தான் இருக்குது. ஆல்ரெடி எங்கள் அண்ணனோட கல்யாண vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருப்போம் ஃபஸ்ட் டைம் அவங்கள கூட்டிகிட்டு. அகெயின் இப்போ தான் வரோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆச்சு. இங்கே தான் என்னோடய ஃபஸ்ட்டு மொட்டை, இங்கே தான் என்னோடய ஃபஸ்ட்டு காதுகுத்து. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த பிளேஸில். எங்கள் வீட்டில் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டாக நான் என்ன பார்ப்பேன்னா, என்னை நல்லா வளைச்சி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டாங்க.
இந்த கோயிலில் மொட்டை அடிச்சு காது குத்துனதே ஒரு ஹோல் ஆல்பமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் எனக்கு வந்துட்டு க்ரியேட் பண்ணி அதை ஃபோட்டோஸாக எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு இன்னுமே அந்த டேஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வச்சு நானே ஒரு மெமரியாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம அப்போலாம் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தாலே அந்த டேஸோட மெமரிஸ், அந்த ஒரு வைப் எல்லாம் வந்துட்டு போகும். இங்கே வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளானுங்கிறதுனால நாங்கள் டக்குன்னு முன்னாடி நிறைய தேங்காய் பழ கடைலாம் இருக்கும், அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. தேங்காய் பழம், பூ, விளக்கு எல்லாமே அதெல்லாம் அம்மா அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லா கோயிலுக்கும் போய் வச்சுட்டு வந்தோம். சாமிக்கு, கோயிலுக்குள்ளே இருக்கிற நிறைய சாமிக்கு. ஸோ அங்கே குட்டி குட்டி சாமி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கும் நாங்கள் போய் விளக்கு வச்சுட்டு வந்தாச்சு. சின்ன வயசில் எனக்கு இந்த மாதிரி எங்கள் அம்மா ஒரு இடத்துல உட்காந்து விளக்கு கொடுத்துருவாங்க. நான் போய் ஒரு இடத்துலையும் வச்சுட்டு வருவேன். இப்போ ஆதியன் வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. மோஸ்ட்லி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போக மாட்டோம்ல, இதுவுமே கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் பெருசாக அவ்வளோக்கா வந்ததில்லை. பட் சின்ன வயசில் இயர்லி ட்வைஸ் ஆச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வரும்போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று வந்துட்டு இங்கே கெடா வெட்டு, அடசல், இல்லை கும்பாபிஷேகம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குமா. ஸோ அந்த மாதிரி டைமில் வரும்போது இந்த கோயில் பார்க்கறதுக்கு அவ்வளோ வைப்பாக நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நம்ம கோவில் தானே, அதனால் நான் வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டுட்டு எடுத்துட்டேன். அழகாக இருக்குல்ல கோவில். ஸோ சாமி பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு வந்தோம். மோஸ்ட்லி எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான பிளேஸில் தான் நிறைய மெமரிஸ் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ், அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட, என்னோடய கசின்ஸ் கூட ஜாலியாக விளாண்ட இடம்லாம் இதெல்லாம். அண்ட் அண்ணா கல்யாணத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கிற ஒரு நவாப்பழம் செடியோ நெல்லிக்காய் செடியோ அதில் வந்துட்டு எல்லாம் தூக்கி வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரதே ஒரு மெமரிஸாக நான் நினச்சி போயிட்டு வந்தாச்சு. இப்படி தான் இருந்துச்சு இந்த கோயில். ஸோ கோயிலில் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இந்த 2 கோயில் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. நல்லா பிடிச்சபடியாக சாமி கும்பிட்டு இங்கே கிளம்பியாச்சு. எனக்கு சின்ன வயசுலலாம் கோயிலுக்கு போகவே அவ்வளோக்கா பிடிக்காது. ஒரு மாதிரி கும்பலாக க்ரௌடடாக இருக்கிற ப்ளேஸில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சஃபிஸ்டிகேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் இது வரைக்கும் கோயிலுக்கே வரமாட்டான், அவனுக்கு கோயில்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஸோ அப்படி இருந்தோம் நான். ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு கோயில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த மாதிரி ரஷ்ஷான டைம் இல்லைன்னா நான் ஓகே எந்த கோயிலுக்கு வேணாலும் வருவேன். தலை ஃபுல்லாக பட்டையும் வச்சுப்பேன். ஸோ எனக்கு இப்போ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எப்படி மாறிட்டீங்களா இல்லை ஒன்று அப்படியே தான் இருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் அகைன் லன்ச் டைம் வந்துருச்சு. போகிற வழியில் இந்த விஷாலட்சுமி உணவகமில் வந்துட்டு நல்லாயிருக்கும், அம்மா ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் நாங்கள். ஸோ சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா கிளைமேட்டே இன்ஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. நல்லா காற்று, சூப்பர் காற்று, அது அந்த மண் வாசனம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டில் ஒரு சூப்பர் டேவாக இருந்துச்சு இன்றைக்கி. ஆதியனுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்துட்டு அவனுக்கு பழக்கெல்லாம் அவனுக்கு சொல்லலை. பட் அவராகவே வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி பூ எடுத்து கொடு அப்படின்னு சொல்லுவான். கேட்டால் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி க்யூட்டாக நானும் அவனும் பண்ணிகிட்ருந்தோம். போகும்போதெலாம் நல்ல வெயில் தான். ரிட்டன் வரும்போது அப்படியே லைட்டாக வெயில் வந்துட்டு கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ரெயின் ட்ரைவும் வந்துருச்சு. நான் வந்துட்டு மழையில் ஓட்டினேன். எல்லாம் ஃபஸ்ட் டைம் நடக்கிற விஷயங்களும் ரொம்ப பெருசாக தான் ஃபீல் ஆகும். அது 10 தடவை நடந்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது முடிஞ்சிச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கோயம்புத்தூர் போகிற வேலை இருந்துச்சு. அம்மா வீட்டு சைடு வந்துட்டு ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் சரி ஃபஸ்ட் நாங்கள் அண்ணா வீட்டுக்கு போயிடுவோம். அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக அங்கே போயிட்டு அங்கே ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்புற மாதிரி பிளான். நாங்கள் கிளம்புற அன்னைக்கு நைட்டு தான் அங்கே ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ண போகிறோமா, அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. வீட்டில் இருந்தே லஞ்ச் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணி கிளம்பிட்டோம். ஏன்னா ஹைவேஸில் மோஸ்ட்லி நமக்கு லஞ்சுக்கு ஆப்டாக எந்த ஒரு கடையுமே பெருசாக இருக்காது. டேரெக்டாக கோயம்புத்தூர் போயிட்டு சாப்பிட்லாம். பட் நான் ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்து லேட் ஆகுமா, சீக்கிரமாக போகுமா அதெல்லாம் தெரியலையா, அதனால் நான் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு மார்னிங் ஒரு ஷூட் இருந்துச்சு, அது முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஒரு 12 மாதிரி கிளம்பிட்டோம். எனக்கு முன்னெல்லாம் இந்த ட்ராவலில் கொண்டு போய் சாப்பிட்றது பிடிக்காது. வெளியே தான் போகிறோம், கடையில் போய் சாப்பிட்டா என்ன அப்படி தோணும். பட் இப்போ அடல்ட் ஃபுட், வெளியே போனாலும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. நாங்கள் கரெக்டாக ஆனந்த பவனுக்கு ஆப்போசிட்டே உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் கிளம்பும் போதே நல்ல காற்று, ஒன்ஸ் அங்கே போனதுக்கப்புறமா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் விண்டோஸ்லாம் இறக்கி விட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக தக்காளி சாதம் சாப்பிட்டு அகெயின் கோயம்புத்தூருக்கு போயாச்சு. நான் நினச்சதை விட கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டேன். ஸோ சூப்பர் ஹாப்பி. நேற்று ஒரு 2 to 3 hours ட்ரைவ் பண்ணி, இன்றைக்கி வரும்போது 2 to 3 hours ட்ரைவ் பண்ணி நான் கொஞ்சம் பயங்கரமாக டயர்டாகிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்லீப்பாக 5 மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டிங்க்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த ரிசப்ஷனுக்கு வந்துட்டு நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். பெருசாக எனக்கு அவ்வளோக்கா ஆக்டிவாக இல்லை, போகவும் அவ்வளோக்கா இஷ்டம் இல்லை. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆகிட்டேன். இந்த ட்ரெஸ் நிறைய பேர் வந்துட்டு எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருக்கீங்க, நிறைய லிங்க்குமே கேட்டிருக்கீங்க. இந்த ட்ரெஸ் வந்துட்டு வியனு வஸ்த்ரா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்கு கொலாபுக்கு தான் சென்ட் பண்ணாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பர் எத்னிக் வியர். ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வியர் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. பட் இந்த காஸ்டியூம் லுக்கெலாம் ரிசப்ஷனுக்கு ஆப்டாக இருந்துச்சான்னு தெரில. மேபி மார்னிங் முகூர்த்தம்க்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் அன்காம்பினேஷனில் தான் இருந்தேன். போயிட்டு நல்லா சாப்பிட்டு அகைன் அன்றைக்கி வந்து படுத்து தூங்கியாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அகைன் கரூருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போது மண்டே மாதிரி இருக்கும், பயங்கரமான டிராஃபிக்கு. இப்போ கோயம்புத்தூர் விட்டு வெளியே வரதுக்கே எங்களுக்கு 1/2 hourக்கு மேலே ஆச்சு. ஒரு சிக்னல்லையும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்து நாங்கள் எப்படியும் ஒரு 3 hours ஊருக்கு வர்றது எங்களுக்கு 4 hours மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ அன்றைக்கி டே அப்படியே போயிடுச்சு. அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மாதிரி உங்களுக்கு நான் கொஞ்சம் கேஜெட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். நான் வாங்கல, என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி நான் ஷோ பண்ணலான்னு, வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு, வாய்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மைக் அண்ட் வீடியோக்கு எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு ட்ரைபாடுமே இன்னும் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலான்னு. நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்துட்டு உடஞ்சிருச்சு. அதனால் இந்த ட்ரைபாட் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு மொபைலைஃப் பிராண்டோடது ஒரு செல்ஃபி ஸ்டிக். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்துட்டு 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்குது. டிட்டாச்சபிள் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. பட் அது அவ்வளோக்கா எஃபெக்டிவாக இல்லை. பட் ஓகே, எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் என்னோட ஓல்டு ஒன். ஸோ இது வந்துட்டு பெருசாக ஹோல்டர் கூட எனக்கு அந்தளவுக்கு டைட்டாக இல்லை. அண்ட் வந்துட்டு கீழேயுமே உடஞ்சிருச்சா, அதனால தான் இது மாற்றினேன். அண்ட் பழைய ஸ்டிக்லேயுமே இந்த ப்ளூடூத் கனெக்டர் இருக்குது. செல்ஃபி ஸ்டிக்கு இந்த இதுலேயுமே இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு தடவை போய் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங்காக ரொம்ப ஒரு நல்ல மைக்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. பட் அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஒரு மைக் தான் ஒர்க் ஆகுது, இன்னொரு மைக் ஒர்க் ஆகலை. அதனால் நான் இது மாற்றியாச்சு. இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரிவ்யூஸ் பார்த்து வாங்கினேன். ஹோலி லேண்டோடது. நிறைய இன்டர்வியூஸில் கூட இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா சவுண்ட் நாய்ஸ்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ணி நல்லா நம்ம கிளியர் வாய்ஸை வந்துட்டு கேட்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து வாங்குச்சு. இது வந்துட்டு நமக்கு அரௌண்ட் ஒரு 15 to 17 வரும். அன்றைக்கி ஆஃபரில் வந்துட்டு 11Kல இருந்துச்சு. அதனால் டக்குன்னு போட்டோம். இதில் வந்துட்டு 2 மைக் வரும். அண்ட் அது கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில கேஜெட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வாரண்டியும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு காம்பேக்டான பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மைக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடிட்டு ஹோலி லேண்டோடதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் நமக்கு 2 மைக் கொடுத்துருப்பாங்க. அது கூட நமக்கு சி டைப்பும் இருக்குது, லைட்னிங்கும் இருக்குது. அண்ட் வந்துட்டு கேமராவுக்கு யூஸ் பண்ணுற டிட்டாச்சபிளுமே இருக்குது. ஸோ நம்ம கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குட் ஒன். நமக்கு சார்ஜுமே ஒரு 1 டே ஃபுல்லாக தாங்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 6 to 8 hours வரைக்கும் தாங்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இது சார்ஜபிள் தான், ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இது 2 பர்ச்சேஸ் தான் இந்த இயருக்கானது. ஸோ இதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் வாங்க வேணான்னு தெரில. வாங்கினா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். அண்ட் கரூரில் இருக்கும்போதே நம்ம சாரீ பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணிடலான்னு நான் நினச்சேன். பட் அது அந்த அளவுக்கு நான் நினச்ச மாதிரி போகலை. அங்கே பெருசாக லைட்டிங் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால நான் அவ்வளோக்கா போடலை. திரும்ப நான் இன்ஆக்டிவ் ஆகிட்டேன். சீக்கிரம் நான் அதில் வந்துட்டு கொண்டு வரேன். ஸோ இப்படி தான் என்னோடய வெக்கேஷன் போச்சு. ஹோப்ஃபுல்லாக வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சுது, கொஞ்சம் நிறைய லைஃப் லெசனோட. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.